அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது இந்த 3 மாதம் 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி சுக்கிர பகவானின் அருளை பெற்ற ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க தராசு மாதிரி எல்லா விஷயங்களிலையும் மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து செய்யக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரர். அதே மாதிரி எல்லாருக்கு மத்தியிலையும் ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனில் உட்காரணுங்கிறதுக்காக அதுக்காக ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினச்சி முயற்சி எடுக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரரு. ஆனால் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவீங்க. ஏன்னா அந்த பாக்கியம் துலாம் ராசிக்காரருக்கு கண்டிப்பாக எப்போவுமே உண்டு. ஆனால் அதே சமயம் உங்களுடைய ராசியில் சனி பகவான் உச்ச பலத்தை அடைகிறதுனால உழைப்பு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க. உழைச்சால் ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக உழைக்கலைன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் இன்றைக்கி இது உழைச்சும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த கட்ட முயற்சியை எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர். ஆனால் துலாம் ராசிக்காரர் என்ன தான் உழைச்சாலும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது தனக்கு இல்லைங்கிற ஒரு வருத்தம் இயல்பாகவே உங்களுக்கு உண்டு. ஏன்னா நம்ம யாருக்காகவோ உழைச்சிட்டோம், அடுத்தவங்களை வாழ வச்சுட்டோம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள சாதாரண இருந்தவங்களோட அவங்கள மேன்மையான பொசிஷன் கொண்டுட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? உங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சால் கூட தொழிலாளியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், முதலாளிக்கு அற்புதமான மேன்மை. அவருங்க அது உங்களுடைய உழைப்பால் அவருக்கு ஒரு புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களால் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு என்ன ஒரு நன்மை நடந்ததுன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நீங்கள் உழைச்சதில் ஒரு பாதி கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி சொந்த தொழில், சொந்த முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைஞ்சிட முடியும். ஆனால் சமீப காலங்களில் சிலர்லாம் பார்த்தோம்னா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்க, சரியில்லைங்க. ஏதோ ஓரளவுக்கு ஆரம்பம் நல்லா இருந்தது, போக போக பார்த்தோம்னா அது அந்தளவுக்கு சரியில்லைங்க. 1க்கு 2 எல்லாம் மாற்றி பண்ணிட்டுங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா எது செய்யலாம்னே என்னால் ஒரு முடிவெடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா பயமாக இருக்குதுங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா எல்லாம் வாங்கின சில அங்கேயும் எல்லாம் கை மாற்றலாம் வாங்கி ஒரு பிஸ்னஸ் தொடங்கி இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபுல்லாக லாஸ் ஆகி போனதுனால அந்த கடனை கட்டுறதுக்கு எப்படி அடுத்த வருமானத்தை எதிர்பார்க்குறதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க. வாழ்க்கையில் தெளிவாக இருந்த தனக்கு இன்றைக்கி பார்த்தா தெளிவில்லாமல் ஒரு பயந்ததே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா மனசில் ஒரு பதட்டமாக இருக்குங்க அப்படிங்கிறது உண்டுங்க. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க துளாராசிக்காரருக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் ரொம்ப உழைப்பாளிகள்னு நான் முதலே சொன்ன மாதிரி உழைக்கக்கூடியவங்க தான். ஆனால் நாம் உழைக்க ரெடி. ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு வேலை சரியாக அமையலை, நம்மளுடைய திறமைக்கு தகுந்த வேலை அமையலை. அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் கொஞ்ச நாளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுருது. அந்த வேலை மறுபடியும் அப்படி போராடி அப்படி கொஞ்ச நாள் போகும்போது என்ன ஆயிருதுன்னா, அது மொத்தமாகவே டோட்டலாக சரியில்லாமல் போயிடுதுங்க. கடைசியில் அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை தேடுறது, அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடைக்குமான்னு நினைக்கிறது, இப்படி கொஞ்சம் மாற்றங்களாகவே போயிட்டுருக்குங்க. அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அனுபவிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் துலாம் ராசிக்காரருக்கு ஏற்பட்டது உண்டு. ஆனால் இந்த பதிவில் பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவுடைய தன்மையில் நமக்கு இந்த டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இதில் மாற்றங்கள் வந்துடுமா, இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து மாறுதல்கள் நமக்கு உருவாயிருமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கேது பகவான் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது யாருடைய வீட்டில்? சூரியனுடைய வீட்டில். ஆனால் உங்களுக்கு 11ஆம் பாவங்கிறது லாபம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். சரிங்களா? அப்போது அந்த இடத்துல கேது இருக்கும்போது நமக்கு பணத்தை விட அதாவது சில வாய்ப்புகள் சரியாக அமையும். இது இந்த ஒரு 3 மாதத்தில் சரிங்களா, சில நன்மைகள் படிப்படியாக உங்களுக்கு சில நன்மைகள் உருவாகும். அது எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு இடத்துல ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அந்த வேலையிலிருந்து நீங்கள் உயர்வான ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். அதிலிருந்து நீங்கள்
படிப்படியாக வளர்ந்த ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய உள்ளங்கைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. சரிங்களா? அது கிடைச்ச பலன் என்னைக்குமே உங்களுக்கு கைவிட்டு போகாது. சரிங்களா? அப்போது இந்த நேரத்தில் சில முடிவுகள் எடுத்து சில முயற்சிகளால் சில ஒரு வேலையினால் கண்டிப்பாக ஆதாயம் வந்தே தீரும், மாற்றமே இல்லை. ஏற்கனவே நமக்கு எல்லாம் அலைச்சல் பட்டாச்சு, அதே மாதிரி இருக்க போதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்குது பார்த்தீங்களா? 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போது சமீப ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு 1½ வருஷ காலத்தில் பார்த்தோம்னா பூர்வீகத்தில் சொந்த பந்தத்துக்குள்ள தேவையில்லாத சங்கடம் சலிப்புலாம் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? சங்கடம் சலிப்புங்கிறது எப்படி வந்திருக்கும்னா, நாம் யாரையும் வேண்டான்னு ஒதுக்குறவங்க கிடையாது. 4 பேர் வேணும்னு தான் நாம் விரும்புவோம். ஆனால் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட நல்ல நெருங்கி இருந்தவங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நாம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நாம் தனிமரமாக நிற்கிற அளவுக்கு மற்றவங்க ஒதுக்கி விட்டுட்டாங்க. இல்லை நாமளே வெறுத்து போய் இன்றைக்கி எல்லாம் வேண்டான்ட்டு ஒதுங்கி வந்துட்டோம். ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் நாம் இன்றைக்கி நல்லா இருந்தால் தானே 4 பேர் மதிப்புக்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற போது பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே நஷ்டங்கள், பண விரயங்கள், வருமானத்தை மீறிய செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா எல்லா சாமியும் கும்பிடுவோம், கோயில் கோயிலாக போவோம். இப்போ சமீப காலங்களில் பார்த்தோம்னா கோயிலுக்கு கூட சரியாக போக முடிய மாட்டேங்குது. அப்படியே கோயிலுக்கே போயிட்டு வந்தாலும் போகும்போது இருக்கிற நிம்மதியும் திருப்தியும் வீட்டுக்கு வந்த பிறகு இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா என்னதான் சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறது, எல்லாரும் கும்பிட்றது கடவுளாக இருக்குது, இன்றைக்கி நாம் கும்பிட்றது பார்த்தா கல்லாக இருக்குது. இது மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்குதே. கடவுள் இருக்குது மறுக்கலை, ஆனால் வெறுப்பாக இருக்குது. நமக்கு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் தானே சாமியும் கையெடுத்து கும்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நமக்கு நல்லதே நினச்சாலும் கெட்டதுன்னு வந்தால் நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த வெறுப்பு எல்லாமே உருவாகிருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா குழந்தைகள்னால ஆச்சுங்களா, அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகிருக்கு. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா சிறு குழந்தைகளாக இருக்கிற போது அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒன்று பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஆளான பிறகு பார்த்தோம்னா அவங்களுடைய மாற்றங்கள் நமக்கு சங்கடத்தை கொடுக்குற அளவுக்கு. சரிங்களா? நம்மளுடைய பேச்சு அவங்க கேட்கல, அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல. ஆக மொத்தத்தில் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வரல. ஒரு இடத்துல உட்காந்து பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் பேசணும்லான்னு நினைக்கிற போது எல்லாம் சரியாக தான் இருக்குது. உட்காந்து பேசணும்னா சங்கடங்கள் தான் வந்துடுது. ஆக மொத்தத்தில் வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருடைய மன கருத்துக்களை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியல. அப்படியே மற்றவங்க ஒன்று சொன்னாலும் அது நமக்கு சரி வர மாட்டேங்குது. நாம் திருத்தம் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா குடும்பத்துக்குன்னு நம்ம உழைச்சிருப்போம், பாடுபட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்மளை பார்த்தா இன்னும் ஆகாதவங்க மாதிரி நம்மளை ஒதுக்கி விடுற மாதிரி பார்க்குறாங்க. கெட்டவங்களாக சித்தரிக்கிற அளவுக்கு இதாகுது. ஆனால் எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே அன்பானவங்க தான், யாருமே தப்பாக சொல்லலை. ஆனால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லாமல் இருக்குதே அப்படிங்கிற ஆதங்கம் தான் இந்த துலாம் ராசிக்காரருக்கு. சரிங்களா? இது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா குடும்பத்துக்குள்ளே தான் இப்படி இருக்குதுன்னா, வெளியில் இருக்கிறவங்க நட்பு வட்டாரங்களாவது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் பரவாயில்லையே. நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஆதரவாக ஆறுதலாக 2 வார்த்தை சொன்னால் போதும். அதுலேயே பலத்தில் நாம் அப்படியே ரன் பண்ணுவோம். ஆனால் அது கூட கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னா இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மகிட்டயே விரும்பி இருந்தவங்க எல்லாமே நம்ம விட்டு விலைக்கு போகிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி என்னமோ தேவைக்கு தான் வராங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரரை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, தேவைக்கு பயன்படுத்துவாங்க. தேவை புரிஞ்சதும் எடுத்து வீசிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. இது வீட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது, வெளியிலையும் இதே சூழ்நிலை நடந்துகிட்ருக்குது. இப்படி இருக்கும்போது யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது, எதுவுமே இல்லாமல் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம பொசிஷன் நாம் போகலாம்னு போனோம்னா வேலைக்கு போகிற இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. இது சரியாக டிசைட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வருத்தத்துக்கு போக்கக்கூடிய ஞானக்காரகனான கேது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். சரிங்களா? 1. 2வது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நாள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சரிங்களா? அப்போது குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதாவது ஒரே முறை போயிட்டு வந்தாலும் கரெக்ட் இல்லைங்க. சரிங்களா? அதாவது ஒரு வியாழக்கிழமைனா ஒரு வியாழக்கிழமை உங்கள் தெய்வத்துக்கு எந்த நாள் உகந்த நாளோ அந்த நாளில் சரிங்களா, ஒரு 3 வாரம் அல்லது அதிகபட்சம் ஒரு 5 வாரம் போயிட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பரிசுத்தமான நிமோசனங்கள், இந்த மன சஞ்சலங்கள் குறையும். அடுத்தது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலும் நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா?
5ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வீட்டில் அந்த சனி 6ஆம் பாவகத்தில் போய் உட்கார்ந்து குருவின் பலம் பெற்று இருக்கிறதுனால ராகு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்து, அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது அது ஒரு மன நிமோசனம் கிடைக்கும். சில தீர்வுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள்னால நன்மைகள் உண்டாகும். ஆச்சுங்களா? கல்வி, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ராகு கேது உடைய தன்மையில இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ள சில மாறுதல்கள் கண்டிப்பா கிடைக்கப் போகுது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்துல, சரிங்களா, ராகு கேது பலம் பாருங்க. சரிங்களா? தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. நிச்சயமா. ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது, அதாவது ராகு கேது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கணும்னா 5 அல்லது 7, 8 ஸ்தானங்கள்ல இருக்கணும். 9ஆம் பாவகத்திலயும் இருந்தாலும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு வந்து பாருங்க. இது இப்போ 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு நாள் உங்களுக்கு எல்லா கர்ம பலன்கள், கர்ம தோஷங்கள் விலகி யோகங்களாக உங்களுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம கோச்சாரத்தில் இந்த பலன்கள் சொல்லியிருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா லக்னத்துக்கு எத்தனாம் பாவகத்தில் இருக்குது, எந்த தசாபுத்திகள் நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து, அதாவது அந்த கோயில்களுக்கு போய் நிமோசனம் பண்ணிட்டு வரும்போது அது யோகங்களாக செயல்படும்ங்கிறது தான் விதிங்க. சரிங்களா? அதனால் இதுவரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்து நீங்கள் சரி பார்க்கலாம், நம்மக்கிட்ட பார்க்கலாங்க எண்ணம் வந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, இப்போ எந்த தசாபுத்திகள் நடக்குது, இனி வரக்கூடிய காலத்தையும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சாதகமாக பயன்படுத்துங்க. துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.